தவக்காலம் 4வது வாரம் வெள்ளிக்கிழமை. நற்செய்தி பகுதி யோவான் பிரிவு 7. அருள்வாக்குகள் 1, 2, 10 மற்றும் 25 30 வரை. இன்றைய நற்செய்தி, இயேசு கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு கூடார திருவிழாவை கொண்டாட தனியாக வந்து கூடார விழாவின் பாதியில் வந்து பங்கெடுக்கிறார். ஒவ்வொரு யூதனும் வருடத்தில் 3 தடவை எருசலேமுக்கு செல்ல வேண்டும் என்பது மரபு. 1 பாஸ்கா திருவிழா, 2 பெந்தகோஸ்தே திருவிழா, 3 கூடார திருவிழா. கூடார திருவிழா எப்போதும் 8 நாட்கள் நடக்கும். தன்னுடைய முன்னோர்கள் பாலை நிலத்தில் கூடாரத்தை அமைத்து வாழ்ந்தார்கள் என்பதை நினைவு கூறும் விழாதான் இந்த கூடார விழா. இந்த விழாவிற்குத்தான் இயேசு பாதியில் வருகிறார். வசனம் 27. இவர் எங்கிருந்து வருகிறார் என்பது தெரியுமே என்று இயேசுவை பற்றி பரிசேயர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனால் இயேசுவை அறிந்திருக்கவில்லை. அவர் எங்கே பிறந்தார், எங்கே வளர்ந்தார், யாருடைய மகன், இவருடைய தலைமுறை யார், இவருடைய சகோதரர் சகோதரிகள் யார் என்று எல்லாவற்றையும் அவர்கள் தெரிந்து வைத்திருந்தனர். இயேசுவின் மனித பிறப்பை மட்டுமே அறிந்து வைத்திருந்தனர். இயேசுவை பற்றிய வெளிப்புறம் மட்டுமே அவர்களுக்கு தெரிந்திருந்தது. எனவே இயேசுவை பற்றி மட்டுமே அவர்களுக்கு தெரியுமே ஒழிய இயேசுவை அறியாதவர்கள், இயேசுவை நம்பாதவர்கள், இயேசுவை அனுபவிக்காதவர்கள், இயேசுவின் ஆன்மீக பிறப்பை அறிய முற்படாதவர்கள். இங்கே இயேசு தன் ஆன்மீக பிறப்பை பற்றி அவர்களுக்கு கூறுகிறார். வசனம் 28, 29. நானாக வரவில்லை, என்னை அனுப்பியவர் உண்மையானவர். அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு அவரை தெரியும். நான் அவரிடமிருந்து வருகிறேன், என்னை அனுப்பியவரும் அவரே என்று இயேசு சொல்லுகிறார். இயேசுவை அறியாதவர்கள், நம்பாதவர்கள் பரிசேயர்கள் மட்டுமல்ல, அவருடைய சகோதரர்கள் கூட நம்பவில்லை. வசனம் 7:5. அவருடைய சகோதரர்கள் கூட அவரிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. அவர் யாருக்காக வந்தாரோ அவர்களும் நம்பிக்கை கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. 1:11. அவர் தமக்குரியவரிடம் வந்தார், அவருக்குரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் நமக்கு ஆன்மீக உணவாக உள்ளார் என்பதையும் அவருடைய சீடர் ஏற்றுக்கொள்ளவில்லை. 6:66. இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர். நாம் கூட இயேசுவை பற்றி அறிந்து வைத்திருக்கிறோம். ஞாயிறு மறைக்கல்வி வகுப்புகள், திருப்பலி, மறையுரை, பிறகு பல தியானங்கள், இவையெல்லாம் இயேசுவை பற்றி அறிய உதவும். ஆனால் இயேசுவை நம்புவது புத்தகத்தை தாண்டியது, பட்டறிவை கொண்டது. இயேசுவின் அனுபவம் தனிப்பட்ட விதத்தில் தான் கிடைக்கும். நம் ஆன்மீக கண்களை இந்த தவக்காலத்தில் விசாலமாக திறந்து வைத்து இயேசுவை தனிப்பட்ட விதத்தில் அறிந்தவர்களாய், அனுபவித்தவர்களாய் மாற வேண்டும். பரிசேயர்களுடைய இன்னொரு பயம். வசனம் 31. கூட்டத்தில் இருந்த பலர் இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். இயேசுவை பற்றி பொய்யும் புரட்டும் உருட்டும் பேசியும், சொன்ன பொய்களையே திரும்ப திரும்ப சொல்லி உண்மையாக மாற்றியும், அவருடைய மனித பிறப்பை பற்றி பேசி அவரை இழிவுபடுத்தி பேசியும் மக்கள் அவரை இன்னும் நம்புவதை பார்த்து பயந்தனர். ஒருவேளை இவர்கள் இயேசுவை உள்ளத்தில் உணர்ந்து அறிந்து மெசியா என்று ஏற்றுக்கொண்டு விட்டால்
தங்கள் பாடு திண்டாட்டமாகிவிடும் என்று அறிந்து அவரை கொலை செய்ய திட்டமிட்டனர். இன்றைய நற்செய்தி வழங்குகின்ற செய்தி, யாரையும் அவர்களுடைய பிறப்பை வைத்து அவதூறாக பேசக்கூடாது, மனித மாண்புக்கு கீழாக நடத்தக்கூடாது. ஆமீன்.